உன்னை யாரு இங்க சந்தேகப்பட்டாங்க? அவந்திகாவுக்கு தோணுதா அவ சொல்லிட்டு இருக்கா, அவ்வளவுதானே. ஏங்க அது கூட தப்புதாங்க. ஆமா அவந்திகா, நந்தினி நமக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கா. கிரிய போலீஸ் பிடிக்க உதவி செஞ்சிருக்கா. அவ பெரியப்பாவ வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கா. அவளை ஒரு பேச்சு கூட நம்ம தப்பா சொல்லக்கூடாதுமா. ராமேஸ்வரத்துல வச்சு அப்பாவை கொல்லணும் திட்டம் போட்டதை சொல்லி காப்பாத்தினதே நந்தினி தானே? விடு பிரபா. நந்தினி, அவந்திகா ஏதோ தெரியாம பேசிட்டா. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ மேல போய் ரெஸ்ட் எடுமா. போ பிரபா, கூட்டிட்டு போ. வா நந்தினி. சரி மாமா, நான் இது சம்பந்தமா கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மை என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்றேன். கிளம்புறேன் மாமா, வரேங்க. அத்தை, மாமா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நந்தினி மேல இன்னும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவந்திகா, என்னங்க அவந்திகா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாம் சரியாயிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், காலையில வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? அவங்க எதுக்காக திரும்பி வந்திருக்காங்க? என்னன்னு தெரியல சார். வந்திருக்கிறத பார்த்தா பயங்கர கோவமா இருக்காங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். இப்ப எதுக்குடா இவங்க வரணும்? அப்பா, யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்கப்பா. இப்ப மட்டும் அவங்க ஏதாவது இடவிடமா பேசினாங்க, நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நீங்க என்ன நடக்காதீங்க. டேய், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, புரியுதா? வாங்க சார். என்ன சார், எவ்வளவு நாளா ஃப்ராட் பண்ணணும்னு நீங்க திட்டம் போடுறீங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. சரவணா, இல்லப்பா, இவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. பேசாம இருன்னு சொன்னேன். யோ, போதியா ஒரு நாடகம். புள்ள பேசுற மாதிரி பேசுவாரோ, அப்பா நல்ல ஒரு மாதிரி அடக்குவாராம். நல்லா இருக்கே உங்க கேம். சார், எதுக்காக நீங்க இப்படி கோவப்பட்டு பேசுறீங்கன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும். ஓஹோ, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே நாங்க சொன்னதான் தெரியும். அவ்வளவு அப்பாவியா இருக்காரு இவரு. ஹலோ, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லாம உங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆமாண்டா, நாங்க பைத்தியம் நினைச்சுதான் நீங்க இவ்வளவு அல்சாட்டியம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நாளா உங்களெல்லாம் நாங்க நம்பி இருந்தோம் பாரு. நாங்க பைத்தியம் தான்டா. ரிட்டையர்மெண்ட் காசு பூரா இங்க கொண்டாந்து போட்டேன்டா. இனி எப்பரா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவேன்? பையனுக்கு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்காக என் பூர்வீக நிலத்தை வித்து கொண்டு வந்து போட்டேன்டா. அத ஆட்டே போட்டீங்களாடா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? புழு புழுத்து தாண்டா நீங்க எல்லாம் சாவீங்க. யாருக்கிட்ட சாபம் கொடுக்குற? உனக்கு தான் இடத்தை வித்து பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னல, அறிவில்ல உனக்கு? நீ அதை கேட்கலையா? உங்க கதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அந்த இடத்தை கவர்மெண்ட் ரோடு போடுறதுக்காக எடுத்துக்க போறாங்களா? அமைச்சர் சொல்லிருக்காரு, பேப்பர்ல வந்திருக்கு பாரு. என்ன ரெண்டு பேரும் முடிக்கிறீங்க? இனி எப்ப எந்த இடத்தை விப்பீங்க? எங்களுக்கு பணம் எப்ப கொடுப்பீங்க? ஐயா, நிஜமாவே இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களை நம்புங்க. இத பாருங்க, இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க 2014 தான் இந்த இடத்தை வாங்கிருக்கீங்க. 2012 இருந்தே அரசாங்கத்துல இந்த திட்டம் இருக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கம் எடுத்துக்குவாங்கன்னு பயந்து அடிமாட்டு விலைக்கு வித்திருக்காங்க. நீங்க நஷ்ட கணக்கு காட்டுறதுக்காக அதை வாங்கிருக்கீங்க. கேட்டா அரசாங்கம் எடுத்துக்கிச்சு, நாங்க என்ன பண்றதுன்னு எங்கள்கிட்ட கைய விரிக்கிறதா உங்க திட்டம் இல்லையா? ஹலோ, அதான் எங்களுக்கு தெரியாதுன்னு அப்பா மறுபடியும் சொல்லிட்டு இருக்காருல்ல. எதுக்கு இப்படி நம்பாம பேசுறீங்க? நானும் பாக்குறேன். எங்க பணத்துக்கு பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. பணத்தை எப்ப கொடுப்பேன்? பதில் சொல்லுங்க. மடத்த விப்பியோ இன்னும் 4 நாள்ல எங்க பணம் எங்களுக்கு திரும்ப வேணும். இன்னும் 4 நாள் டைம் கொடுக்குறீங்க.
பணத்தை வெளியூர்ல பதுக்கி வச்சிருப்பானுங்க. விட்டா ஓடி போடுவானுங்க. ஐயா சொல்லு. என்ன நம்புங்க, என் தலையை அடமான வச்சாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். உன் தலை என்ன என் தங்கத்திலேயே செஞ்சு வச்சிருக்க அடமானம் வச்சு பணம் கொடுக்கறதுக்கு? இங்க பாருங்க, இப்படிலாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. கேட்டுக்கு முன்னாடி போய் நின்னு போராட்டம் பண்ணி சத்தம் போட்டு இவங்க மானத்தை வாங்குவோம். வாங்க. என்னடா இது? அப்பா அப்பா பாத்து உட்காருங்க உட்காருங்கப்பா. திருப்பி கொடு. ஏமாற்றாதே. கைது செய். கைது செய். சார், நம்ம பையன் தான் சார் பேசுறான். கச்சிதமா காரியத்தை முடிச்சிருப்பான். ஸ்பீக்கர்ல போடு. அழகு சொல்லுடா. கூடைய கவுத்து ஆள் அமைக்கிட்டீங்களா? தப்பு நடந்து போச்சுண்ணே. என்னடா சட்டியை உடைக்கிற? போலீஸ்காரங்க கிட்ட செட்டில்மெண்ட் பேசலாம் தான் போனேண்ணே. மாரியம் செல்வம் தான் அவர் தங்கி இருந்த இடத்துக்கு போனாங்கண்ணே. இழுக்காத, விஷயத்த சொல்லு. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் தூக்கின்னு போயிடுச்சுண்ணே. ஏண்டா லூசு கர்மாந்திரங்களா? போலீஸ்காரங்கிட்ட நீங்க நேரா போய் பேரம் பேசுவீங்களாடா? நீங்க அதுக்கு ஆளுங்களா? யாராவது பெரிய மனுஷன், கட்சிக்காரன், சமுதாய ஆளுங்களை வச்சு பேச வேண்டாமா? யோ விளக்கண்ண, இப்ப போய் அவனுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க? அவனுக்கு ஏதாவது உளறி தொலைச்சிட்டானுங்கன்னு கேளியா? அண்ணே, யாருண்ணா அது? ஏய், அவர் தான்டா என் முதலாளி. அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவங்களை கொண்டு போய் கஸ்டடியில் வச்சிருக்காங்கண்ணே. யாருமே நெருங்க முடியலண்ணே. அவனுங்க ஏதாவது உளர்னாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலண்ணே. யோ போனை கட் பண்ணியா? போச்சு. நடந்ததெல்லாம் பிதுக்கி எடுத்துருவானுங்களா ஐயா? பொய்யான பாடி எரிச்சிட்டு நாம எப்படி தப்பிச்சோம், பாடி எப்படி கிடைச்சதுங்கிறதுல ஆரம்பிச்சு கல்யாண மண்டபத்தில் நடந்தது வரைக்கும் ஃபுல் மேட்டரையும் கேதர் பண்ணிடுவானுங்க. இசையை தூக்கிட்டு போய் இந்த ஆளு பலவந்தமா தாலி கட்டினது வரைக்கும் நாம இருந்தோங்கிறதே சேர்த்து கண்டுபிடிச்சிருவானுங்க ஐயா. நாமளே போய் வழுக்க டைம் நம்ம ஆளுங்களை உள்ள சிக்க வச்சிட்டோம் ஐயா. சாரி சார். யோ, உன் சாரியை தூக்கிட்டு போய் குப்பையில போடியா. கடுப்பேத்தாதையா. உன்னை திட்டுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. முதல்ல இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும். நாம திட்டம் போட்டது, நந்தினியை உள்ள அனுப்பிச்சது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானுங்களோன்னு பயமா இருக்கியா? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நாம திட்டம் போட்டால வேஸ்டா போயிடுயா. அப்போ நந்தினியை வெளியே அனுப்பிட்டு இசையை மறுபடியும் அவனை கட்டி வச்சிருவாங்களா? நந்தினியை வெளியே அனுப்பலாம், ஆனா சட்டப்படி நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாதுல. அவனுக்கு அப்படியே கண்டுபிடிச்சாலும் நந்தினி அதை சமாளிப்பா. ஆனா இப்படி எல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் அந்த கிருஷ்ண கதையாவது முடிக்கணும். அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம். இந்த தடவை விட்டா நான் மந்திரி ஆகிற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. என்ன மந்திரியாக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ராணுவமே வந்தாலும் நான் உங்களை காப்பாத்துறேன். சும்மா இருங்க அண்ணாமலை, நீங்க வேற மந்திரி கிந்திரின்னு காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன ஆபீசர் நீங்களே எப்படி பேசுறீங்க? அண்ணாமலை, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் முதல்ல போலீஸ்ல மாட்டாம இருக்கணும். நந்தினிக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும். அந்த கிருஷ்ணனை கொல்லணும். அதுக்கப்புறம் அந்த இசையை தூக்கிட்டு இருந்து உங்க கையில ஒப்படைக்கணும். இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். நடக்கும். நந்தினி, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அண்ணி தெரியாம பேசுறாங்கன்னு அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்க? என்ன போய் சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டாங்களே. அவங்க சொன்னதை ரத்ன சார் நம்பி விசாரணைக்கு வான்னு அழைச்சிட்டு போயிருந்தா என்ன பத்தி எல்லாரும் என்ன பேசுவாங்க பிரபா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிதான் ஒண்ணு நடக்கல. அப்படியே ரத்னமாமனை சந்தேகப்பட்டு விசாரிக்கிறதுக்கு கூட்டு போனாலும் நாங்க விட்டுருவோமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரபா. ஏய், எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம்? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கும் எனக்கு சப்போர்ட்டா பேசினதுக்கும். நீ ஒன்னும் மூணாவது மனுஷி இல்ல நந்தினி, ஏன் பொண்டாட்டி. உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறது என்னோட கடமை இல்லையா? இதுக்கு இன்னும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிரபா. டேய்,
என்னடா நடந்ததெல்லாம் உண்மையா? நீ எதை பத்தி கேக்குற? டேய், கிரியும் சேர்மதுரையும் உயிரோட இருக்காங்களாமே? ஆமாண்டா, அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா அவன் செத்து போயிட்டான்னு போலீஸே நம்ப வச்சிருப்பான். அவர் போலீஸை நம்ப வச்சாரு. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நந்தினி நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறாள். இதுதான் கொடுமையா இருக்கு. அக்கா, எதுக்காக திரும்ப திரும்ப என்னையே குறி வைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. அதனாலதான் உன்னையே குறி வைக்கிறேன். அண்ணி, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அண்ணி. எனக்கு தனிப்பட்ட முறையில நந்தினி மேல எந்த கோவமும் இல்ல. நான் எதுக்காக சும்மா சொல்லணும்? நான் சொல்ற ஆங்கிள் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். நான் அவங்க வீட்ல இருந்தப்பவே இந்த வீட்டுக்கு விசுவாசமா அங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவ. அப்ப நான் உங்க கையில மாட்டிருந்தா என்ன கொன்னு போட்டிருப்பாங்கல்ல. நந்தினி, நீ எதுக்கு இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? நீ செஞ்சதெல்லாம் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அவந்திகா, இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? பேசிட்டோம் மாமா, நல்லா பேசிட்டோம். அந்த அயோக்கிய கிரியை நான் எங்கேயாவது பார்க்காமல போயிட போறேன். அப்ப நான் என் கையால அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். அப்பவாவது இவங்க நம்புவாங்கல்ல. அது வரைக்கும் இவங்க பேசிட்டோம். நீ ரொம்ப ஓவரா டிராமா போடுற நந்தினி. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவந்திகா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிடாத. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. பிரபல நிதி நிறுவனம் NST ஃபைனான்சில் மோசடி. வாடிக்கையாளர்களின் புகார். தொழிலதிபர் கிருஷ்ணன் குடும்பத்திற்கு சொந்தமான NST ஃபைனான்ஸ். இதில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். நட்ராஜ், பிரபா, என்னம்மா? அம்மா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கடா. என்னம்மா? என்னாச்சு? நட்ராஜ், அங்க பாரு. நம்ம NST கம்பெனியை பத்தி டிவில ஏதோ நியூஸ் சொல்றாங்க. என்னன்னு பாரு. செய்திகள் தொடர்கிறது. பிரபல தொழிலதிபர் கிருஷ்ணனின் NST ஃபைனான்ஸில் நடந்த முறைகேடுகள் பற்றி முதலீடு செய்தவர்களிடம் இப்போது கருத்துக்களை கேட்போம். சொல்லுங்க சார். இந்த கம்பெனியில பொதுமக்கள் போட்ட பணத்தை எடுத்து கிருஷ்ணன் தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தி இருக்காரு. அவரை நாங்க சும்மா விட மாட்டோம். எங்க பணத்தை எல்லாம் அந்த கிருஷ்ணன் கோல்மால் பண்ணிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்காக அந்த ஆளை யாரோ கடத்துற மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். அதை போலீஸும் சரியா விசாரிக்கல. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஆபீஸ்ல சண்டை போட்டவங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுக்கு விஷயம் இப்பதான் தெரிய வந்தது. நாங்க போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ரோட்ல இருக்கிற இடத்தை வித்து அதுல வரக்கூடிய ரூபாயை தான் எங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம் சார். நீங்க சொல்லுங்கம்மா. நாங்க முறைப்படி கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் கொடுப்போம் சார். அது மட்டும் இல்ல சார், ஒண்ணு எங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்ல கிருஷ்ணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும். இல்லனா சும்மா விட மாட்டோம். அப்படி அரெஸ்ட் பண்ணலனா நாங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் போராட்டம் பண்ணுவோம் சார். முதலீடு செய்தவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. உங்களுடன் தொடர்பில் ஒளிப்பதிவாளர் சீனுடன் மகேந்திரன். நட்ராஜ், ஹலோ ஹலோ நடராஜ், நான் முரளி, ராகவனுடைய ஃப்ரெண்டு. உங்க ஃபைனான்ஸ் திவால் ஆயிடுச்சாமே, உண்மையா? ஏங்க அதெல்லாம் நம்பாதீங்க. போய்ங்க சொல்றீங்க. டிவி நியூஸ்ல எல்லாம் காட்டுறாங்க. நான் சொல்லி எங்க மாமனார் அதுல 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு நடராஜ். இல்லங்க, அதெல்லாம் ஃபேக் நியூஸ்ங்க. என்ன சொல்றீங்க நடராஜ்? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் நடக்கல சார்.
சொல்லுங்க. ஆமா ஆமா உண்மையா? உண்மைதான். ஈசிஆர்ல நம்ம இடத்து வழியா ரோடு போட போறதா அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அத பேப்பர்ல பார்த்துட்டு பணம் போட்டவங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வந்து தகராறு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னையும் சரவணனையும் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐயோ, நீ சரவணா, என்னடா இதெல்லாம்? கவர்மெண்ட் நம்ம இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ல் 1 பங்கு கூட விலை கிடைக்காதுமா. ஐயோ, அதுவும் எப்ப வருமோ அவ்வளவுதாம்மா. நம்ம மானம் கெட்டு நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் போன் பண்ணி பண்ணி கேவலமா திட்டுறாங்க. ஹலோ சார், அது ஒரு ஃபேக் நியூஸ் சார். தேங்க்ஸ்மா. கிரியும் சேர்மதுரையும் உயிரோட இருக்காங்க. அவங்க தான் இசையை கடத்துறதுக்கு அண்ணாமலைக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. இசையை கடத்தின கேஸ்ல அண்ணாமலை தலைமறைவா இருக்காரு. அப்போ கிரியும் சேர்மதுரையும் அவர் கூட தானே சார் இருக்கணும்? அப்படிதான் சார் நாங்களும் நினைக்கிறோம். கிரியும் சேர்மதுரையும் மாறு வேஷத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்திருக்காங்கன்னா அது எதுக்கா இருக்கும் சார்? அதை உங்களால யூகிக்க முடியுதா? வேற என்ன, திரும்ப என்ன தூக்கிட்டு போகிறதுக்காக தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதேதான். அவங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? மக்களுக்கு சேவை பண்ண போறோம்னு சொல்ற அரசியல்வாதியே இப்படி அநியாயம் பண்ணா மக்கள் என்ன சார் செய்வாங்க? இதுக்கு சரியான பதில் சொன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு தீவிரவாதின்னு என்ன உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஆமா சார், உரிமையை கேட்கிற எல்லாருமே அரசாங்கத்தோட பார்வையில தீவிரவாதிங்க தான் சார். அண்ணாமலை, கிரி, சேர்மதுரை இவங்க 3 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உங்களோட உதவி தேவை. உங்களுக்கு நியாயமான எந்த உதவியா இருந்தாலும் எங்க தோழர்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட உதவியெல்லாம் கேட்கல. ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சு சிறுத்தையை பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உதவிய இசை செய்யணும். புரியலையே சார். அவங்க நோக்கம் இசையை தூக்கிட்டு போறது. வீட்டுக்கு போலீஸ் காவல் இருக்கிறதுனால அவங்களால முடியல. எப்படி இருந்தாலும் வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இசை வெளியே போனா கண்டிப்பா அவங்க ஆளுங்க தூக்கிட்டு போயிருவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா 3 அக்யூஸ்டையும் பிடிச்சிடலாம். என்ன சார் விளையாடுறீங்களா? ஒரு தடவை அவங்க கிட்ட இருந்து மீட்டுட்டு வரதுக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. இப்ப வழியை போய் சிக்க சொல்றீங்களா? சார், அண்ணாமலை வெளியே இருக்கிற வரைக்கும் அவனால இசைக்கு ஆபத்து இருக்கு. கிரியால கிருஷ்ண மாமாவுக்கு ஆபத்து. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். போன முறை நடந்தது வேற. இப்ப நாம திட்டம் போட்டு அனுப்புறோம். எந்த தப்பும் வராது. இசைக்கிட்ட ஒரு ஜிபிஎஸ் கருவியை கொடுத்து அனுப்பி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். வேணாம் சார், இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன வற்புறுத்தாதீங்க. ஏன்பா பயப்படுறீங்க? எத்தனை நாளைக்கு இப்படி போலீஸ காவலுக்கு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? இல்லப்பா, உதவி செஞ்சா என்னையும் காப்பாத்திக்கலாம், மாமா குடும்பத்தையும் காப்பாத்திடலாம்ல. அப்புறம் ஏன்பா தயங்குறீங்க? அவங்க எல்லாரும் ரவுடி பசங்கம்மா. நல்லவங்க எதிர்த்து நிக்க மாட்டாங்க, பயந்து போயிடுவாங்க. அதனாலதான்ப்பா ரவுடிங்க திமிரோட இருக்காங்க. நேருக்கு நேர் நிக்கிறதுனா நானும் தயார்மா. ஆனா ஒன்னு அதுல பலிகடாவாக்குறதுக்கு நான் தயார் இல்ல. அப்பா, பாதிக்கப்படுற நாம பயந்து நின்னுக்கிட்டு சம்பளம் வாங்குற போலீஸ மட்டும் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்றது என்னப்பா நியாயம்? நியாயமா செயல்படணும்னு நினைக்கிற போலீஸ் ஆபீசருக்கு நாம உதவி செய்வோம்ப்பா. நாம செய்யலனா வேற யாருப்பா செய்வாங்க? தப்ப சுட்டி காட்டுற நமக்கு அத சரி செய்யறதுக்கு கூட நிக்கிற துணிச்சல் வேணாமா? சரி சார், இசை என்ன பண்ணணும்? ரொம்ப சந்தோஷம் சார். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். நாளைக்கு இசை எப்பவும் போல இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். போலீஸ் பாதுகாப்பு இல்லைனாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. போலீஸ் வருவாங்க, கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி விட்டுருவாங்க.
கண்டிப்பா அவங்க வருவாங்க, இசையை கடத்துவாங்க. ஒரு ஜிபிஎஸ் கருவியை ரெடி பண்ணி இசைக்கிட்ட கொடுத்து அனுப்பணும். அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிச்சிருவேன். சரி சார், கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. பயப்படாதீங்க, எல்லாம் சரியா நடக்கும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு காலையில சொல்றேன். சரி சார். அப்ப நான் வரமா? வாங்க சார். உமா குடும்பத்தையும் ஆபத்துல இருந்து காப்பாத்திடலாம் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். எங்க அப்பா பயப்படுறது முதல் முறையா பாக்குறேன். ஒன்னும் ஆகாதுப்பா. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.